பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். செந்தில் போயிட்டு மீனாவோடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒரு கோட்ரஸ் விஷயந்தான் வீட்டில் போயிட்டுருக்கு இன்னமும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது மாமா, அதனால போயிட்டு பால் காய்ச்சலான்னு இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோட்ரஸ் விஷயத்தை வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது மீனா என்ன சொல்கிறான்னா, எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புருஷன் ஒரு ஆசைப்பட்டதுக்கு ஒரு கூடவே நிற்கலான்னு இல்லாமல் அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டாங்க. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் தான் வேண்டா வெறுப்பா என் கூட வர்றதா சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளை சாயந்தரமாக கூட்டிகிட்டு வாப்பா வீட்டுக்கு, நான் அவகிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாளைக்கா பால் காய்ச்சிற வந்துருங்க அப்படின்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிர் ராஜுக்கு வண்டி ஓட்ட சொல்லி தரலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ராஜு சொல்கிறாங்க, எனக்கு மூடே அப்செட்டாக இருக்குது, வண்டி ஓட்ட எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என் கான்சன்ட்ரேட்டெல்லாம் வேறு எங்கேயோ இருக்குது, இது சரியாக வராது, நல்ல மூடில் இருக்கிறப்போ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜி சொல்கிறாங்க, நீ என்றைக்காவது நம்ம வீட்டை விட்டு போகணும்னு நினச்சிருக்கியா அப்படின்னு கதிர்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லையே, நான் அந்த மாதிரியெல்லாம் ஒரு நாளும் நினைக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ தான் உன் அப்பாவோட அதிகமாக சண்டை போடுவேன், உனக்கு அந்த மாதிரியெல்லாம் தோணலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ தான் உண்மையாலேயே உன் அப்பா மேலே பாசம் வச்சுருக்கேன்னு ராஜு சொல்கிறாங்க. சரி, நீ வா இந்த பக்கம் கார் ஓட்டுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜியும் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு கார் ஓட்ட கற்றுக்கலான்ட்டு போகிறாங்க. அப்போது கதிர் கேட்குறாங்க, நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லை மறந்து போச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. கீர் போடுறப்போ ராஜியோட கை கீர் மேலே இருக்கும். அப்போ கதிருமே கீர் மேலே கை வச்சு சொல்லி தருவாங்க. அதனால 2 பேருக்குமே ரொமான்ஸிக்காகவும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மயில் அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சும்மா இல்லாமல் ஏதாவது பண்ணணும்னு பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ சரவணனுக்கு அவள் அங்கே இருக்கிறதே சுத்தமாக பிடிக்காம அவள் எடுக்கிற பொருளெல்லாம் எடுத்து நானே வைக்கிறேன்னு விட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வருவாங்க. வந்துட்டு அங்கே டீ குடிச்சிட்டு வந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போது மயிலை ஒரு முட்டையை கட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த முட்டையை கட்ட முடியாமல் ரொம்பவே தவிச்சிட்ருப்பாங்க. அப்போவுமே பழனி கேட்டிருப்பாங்க, குடுமா நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இல்லை, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது ஒழுங்காக பண்ண தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. அப்போது அவங்க அப்பா கேட்குறாங்க, ஏமா முட்டையை குடுமா நான் மடித்து தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ மடித்து தர்றப்போ இருக்க முட்டை எல்லாத்தையுமே கொட்டிடுறாங்க. அந்த டைமில் பாண்டியன் ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிடுறாங்க. சரவணனுக்கு ரொம்பவே கோபம் வருது. மயிலோட அப்பா இந்த மாதிரி முட்டையை கீழே போட்டு உடச்சி நஷ்டம் பண்ணது. அதுக்கப்புறம் சுகன்யா போயிட்டு சக்திவேல் குடும்பத்தில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, செந்திலும் மீனாவும் வீட்டை விட்டு போகிறாங்களான்னு உடனே இப்படி தான் நடக்கும், அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒருத்தராக போக தான் செய்கிறாங்களா இல்லையான்னு பாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு தான் என் புருஷன் அவங்கக்கிட்டேயே கை கட்டிட்டு வேலை பார்க்குறது, ஏதாவது பண்ணி தரீங்களான்னு கேட்குறாங்க. அவன் வீட்டிலே இருக்க சொல்லுமா, கண்டிப்பாக ஜாம்னு பெரிய கடையை பண்ணி தந்துடுறேன்னா இதில் போய் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சுகன்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சுகன்யா சொல்கிறாங்க, ஆமாம் நான் சொன்னதுமே கேட்டுட்டு மறுபேச்சு தான் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியலம்மா, நீ ஏதாவது பண்ணு, கூட்டிகிட்டு வந்தால் நான் நல்ல வேலையை வச்சு தரேன்னு சொல்கிறாங்க. சுகன்யாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.